எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்டில் ட்ராவல் பண்ணுறது லேசான விஷயம் கிடையாது, ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த சமயத்தில் நான் உங்களை ஒரு 2 கேள்வி கேட்குறேன். தியாகு, கேள்வி கேட்குறது ஈஸி, பட் அதுக்கு ஆன்சர் பண்ணுறதான் கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு ஷேரை எடுத்துட்டீங்க அப்படின்னா மினிமம் எவ்வளவு நாள் உங்களால் வெயிட் பண்ண முடியும், அல்லது எவ்வளவு மாதம் வெயிட் பண்ண முடியும், அதே மாதிரி எவ்வளவு மேக்சிமம் வெயிட் பண்ண முடியும்? அதாவது இந்த கேள்வி நான் ஏன் கேட்குறேன்னா, சில பேருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக் வாங்கின உடனே ஒரு 2-3 வாரத்திலேயே அந்த பங்கினுடைய விலை ஏறலின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பொறுமை போயிடும். யாரா இதை வச்சுக்கிட்டு இன்னும் 2-3 வாரமாச்சு இன்னும் போகலையே அப்படின்ற பொறுமை போயிடும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? உங்களுக்கு ஒரு பங்கு லாபம் கொடுக்கணும். அப்படி லாபம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவன் எவ்வளவு தூரம் கீழே விழுகலாம்? ஒரு 20% கீழே விழுகலாமா, 40% கீழே விழுகலாமா, அல்லது 60? நீங்கள் வாங்கின விலையிலிருந்து நீங்கள் எதிர்பார்க்குற லாபம் உடனே கொடுத்துருமா? கொடுக்காது. அதனால் எவ்வளவு தூரம் கீழே விழுந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய லாபம் கொடுக்கலாம். ஸோ இந்த 2 கேள்விக்கும் விடை சொல்லுங்கள். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 5 வாரத்திலிருந்து ஒரு 10 வாரம் கூட ஆகலாம். ஒரு ஷேர் தன்னுடைய வீழ்ச்சியை தடுத்து நிறுத்துறக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 5 வாரத்திலிருந்து 10 வாரம். ஸோ ஆல்மோஸ்ட் 5 மாதங்கள் என்பது ஏவரேஜாக எந்த ஒரு ஸ்டாக் எடுத்தாலும் என்ட்ரான பாயிண்ட்லேருந்து ஒரு 5 மாதங்களாவது அது லாபம் வர்றதுக்கு பொறுமையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் பத்தாமல் ஏதாவது எடுத்துணை பங்கு மேல் நோக்கி ஏறிடுமா? கிடையாது. கீழே போயிட்டு அப்புறமா திரும்பி கூட வாங்கின ரேட்டுக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு முன்னணி கம்பெனிகள் 2 பங்குகளினுடைய செய்திகள், டெக்னிக்கல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃபோசிஸ் அப்படின்ற பங்கு மேலே இருந்து கீழே விழுந்து இன்னும் அது எந்திரிக்கவே இல்லை. இதே மாதிரி தான் ஒரு கட்டத்தில் ரிலையன்ஸ் என்ன ஆச்சு, மேலேருந்து ஜியோ ஃபைனான்ஸினுடைய ஷேரை பிரித்து விட்டதுக்கப்புறம் மேலேருந்து கீழே வந்தான். அதுக்கப்புறம் தன்னுடைய பழைய கையை எட்டி பிடிச்சிட்டான். இப்போ இந்த இன்ஃபோசிஸ் வந்திருக்கலாம், ஆனால் குறுக்க யார் நிற்கிறாங்கன்னா, நம்ம ட்ரம்ப் நிற்கிறாரு. அமெரிக்காவினுடைய ரெசஷனில் வருமா வராதா அப்படின்ற எதிர்காலம் நிற்கிது, டேரிஃப் நிற்கிது, இப்படி குறுக்கால எத்தனையோ பிரச்சனைகள், H&B விசா நிற்கிது, எத்தனையோ குறுக்க நிற்கிது. அதனால தான் பாவம் இதனால் இன்னும் மேல் நோக்கி வர முடியலனாலும் பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட்டில் எவ்வளவு தூரம் வாங்கின விலையிலிருந்து கீழே இறங்கிட்டு மேலே வரலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. இன்னொன்று, வாங்கினதிலிருந்து எத்தனை வாரம் பொதுவாக பொறுத்து இருக்கணும் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது ஒரு 5 மாதங்களாவது மேல் நோக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பல இடங்களில் பேசுகிறாங்க. ஸோ இந்த ரிலையன்ஸை நான் டே சார்ட் அப்படின்றது போட்டிருக்கேன். டே சார்ட்டில் தன்னுடைய ப்ரீவியஸ் ஹை ஆல்மோஸ்ட் மார்ச் மாதம் 2024 மார்ச் மாதத்தில் கீழே விழுந்தவன் ஆல்மோஸ்ட் இதெல்லாம் கிட்டத்தட்ட 8 மாதம் விழுந்து அதுக்கப்புறம் அதே மார்ச் மாதத்தில் திரும்பி மே மாதத்தில் மேல் நோக்கி வந்திருக்கு. கிட்டத்தட்ட இறங்கி ஏறுவதற்கு அவன் எடுத்துக்கொண்ட காலம் என்பது 1 இயர் அப்படின்றது எடுத்திருக்கு. ஏறுவதற்கு மட்டுமே அவன் எடுத்துக்கொண்ட காலம் என்பது 5 மாதத்துக்கு உள்ளதாக இருக்குது. ஸோ அப்போ ஒருத்தருக்கு கரெக்டான ஒரு நல்ல ப்ரைஸ் எந்த இடத்துல திரும்புகிறானோ அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சி எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு ஒரு 5 மாத காலமாவது டைம் கொடுக்கணும். சும்மா 2-3 வாரத்தில் அவசரப்பட்டால் முடியாது அப்படின்றதான் இதனுடைய சாராம்சம். அதே மாதிரி உத்தேசமாக ஒரு எதிர்பார்ப்பாக எவ்வளவு தூரம் எடுத்த விலையிலிருந்து கீழே இறங்கிட்டு மறுபடியும் மேல் நோக்கி வருவான் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கம்பெனியில், ஒரு நல்ல குவாலிட்டியான கம்பெனியில் பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு 20-30% கூட எடுத்த விலையிலிருந்து கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்குறக்கு அது ஒரு 20-30% இறங்கினா தான் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுமோ அப்படின்னு எதிர்பார்க்குறதுல ஒரு நியாயமான விஷயம் அப்படின்ற இந்த 2 கேள்விகளுக்கு இதுதான் விடை. ஒருவேளை உங்கள் மனசில் இல்லை, எனக்கு பொறுமை இல்லை, 2-3 வாரத்துக்குள்ளே அல்லது 2-3 நாளுக்குள்ளேயோ மேல் நோக்கி போகணுன்னா ஷேர் மார்க்கெட் உங்களுக்கு உண்டான இடம் இல்லை. அதாவது ஏவரேஜ் பர்சனுக்கு நீங்கள் ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்கீங்க. ஸோ உங்கள் அர்ஜென்ட்டில் போய் நீங்கள் வீட்டம்மாகிட்ட கூட இன்றைக்கி நைட்டுக்கு தோசை விட்டு கொடுன்னா பாத்திரத்தை தூக்கி அடிச்சுடுவாங்க. தோசை வேணால் 2 நாள் முன்னாடி சொல்ல வேண்டியதானே, மாவு ஆட்டணும், புளிக்கணும், அந்த மாதிரி கணக்கு தான்.
ஸோ அப்போ ஒரு 2 மாதங்கள் அல்லது 5 மாதங்கள் பொறுமையாக இருப்பது தான் ஏவரேஜாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ஓரளவுக்காக செயல்படும் அப்படின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி என்னடா வாங்கின விலையிலேருந்து கீழே போகிறானே அப்படின்னா ஒரு 20-30% இறங்கிய பிறகு அதில் ஏதாவது ரிவர்சல் வருமா அப்படின்னு எதிர்பார்க்கறதுல ஒரு நியாயம். ஒருவேளை உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு 40-50%க்கு மேலே லாஸில் இருக்குது, ஏதோ ஒரு பங்கை வாங்கியிருக்கீங்க, அவன் 40-50% லாஸில் இருக்கான், 5 மாதம் டைமும் முடிஞ்சு போச்சு, 5 மாதத்துக்கு மேலே காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த பங்கை பற்றி வாய்க்கு வந்தபடி நீங்கள் பேசுகிறதுல யாரும் தட்டி கேட்க மாட்டாங்க. ஏன்னா சராசரியாக இதுதான் ஒரு ஏவரேஜாக நிறைய பேர்த்தினுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இன்ஃபோசிஸே ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி தான். எத்தனையோ லட்சம் பேர்த்தினுடைய வீட்டில் அடுப்பெரியறதுக்கு ஒரு காரணமாக இந்த கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனியினுடைய விலை ஸ்டாக் மார்க்கெட்டில் யாராவது ஒருத்தர் உள்ளே போயிருந்தாங்கன்னு வச்சிங்களேன், அவங்க கணக்குக்கு வந்து இப்போ சமீபத்தினுடைய லோ என்பது ஜூலை மாதத்தினுடைய லோவில் இருக்குது. அப்போ ஜூலை மாதத்தினுடைய லோலிருந்து அடுத்த 5 மாதங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது டிசம்பர் அப்படின்னு வருது. ஸோ 5 மாதங்கள் ஜூலைலேருந்து பார்க்கும்போது 5 மாதம் என்பது டிசம்பர் 2026 நியூ இயர் முடிகிற வரைக்கும் அந்த டைம் கணக்காது. அப்போ யாராவது ஒருத்தர் இங்கே எடுத்துகிட்டு அவங்க என்ன நினைப்பாங்க, சரி நல்ல கம்பெனி எடுத்த விலையிலிருந்து கீழே ஒரு 20-30% போனாலும் மேலே வந்துடுவான் அப்படின்ற ஒரு விஷயத்தை நினைப்பாங்க. 5 மாதத்துக்குள்ளே வந்துடணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுடைய லக்கு எடுத்த விலையிலிருந்து இன்னும் கீழே போகலை, சமீபத்தினுடைய லோவை கரெக்டாக கண்டுபிடிச்சி ஒரு வேளை இந்த இடத்துல என்ட்ரு ஆகிருக்காங்கன்னா அவங்க நினச்ச ரேட்டுக்கு கீழே போகலை, ஆனால் மேலேயும் பெருசாக போகலை. அவனுடைய பழைய கை 1900 பக்கத்தில் இருக்குது. அப்போ கீழே எடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இன்னொரு மாதத்துக்குள்ளே போகலின்னா கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஏவரேஜ் பீரியட் அப்படின்றத ஒரு சாதாரண ஒரு ஜென்ரல் பீரியட் அப்படின்றத தாண்டிடுறதுனால கண்டிப்பாக அவங்க வந்து கடுப்பாகி தான் கொண்டிருப்பாங்க. நண்பர்களே, உங்களுக்கு தெரியாதில்ல, இப்போ அமெரிக்கா கூட நம்மளுக்கு ட்ரேடு டீல் நல்லபடியாக நடந்துருச்சுன்னா அது யாருக்கு சாதகமாக இருக்குன்னா இந்த ஜுவல்லரிஸு, அந்த இறால் ஏற்றுமதி பண்ணுறவங்க, அப்புறம் டெக்ஸ்டைல்ஸ் ஏற்றுமதி பண்ணுறவங்க, அது போன்ற ஃபார்மா ரிலேட்டடாக இது போன்ற பல்வேறு எக்ஸ்போர்ட் கம்பெனிகளுக்கு அது பெரிய ஆதரவாக இருக்கும். அந்த ட்ரேட் டீல் நடந்துருச்சுன்னா அதில் ஏதாவது ஒரு ஃபோக்கஸ் வரும், அந்த பங்குகள் அப்படின்றது ஒரு அது மேலே ஏறுதோ அல்லது கீழே இறங்குதோ ஏதோ ஒன்று, ஆனால் ஃபோக்கஸில் வருது அப்படின்ற ஒரு செய்தி உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி நம்மளுக்கு ரஷ்யா கூட பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக நம்ம அவங்ககிட்ட டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ் அது ரிலேட்டடாக தான் இன்னுமே அதிகமான ஒரு வர்த்தனை என்பது நம்ம நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ புட்டின் அவர்கள் வந்த உடனே நம்ம நாட்டில் வந்து உடனே எல்லாம் டிஃபென்ஸ் பங்குகள் எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து டிஃபென்ஸ் பங்குகள் எத்தனை இருக்குது அப்படின்றதையே மறந்துருப்பாங்க. ஏன்னா நிறைய டிஃபென்ஸ் பங்குகள் மேல் நோக்கி ஏறிச்சுன்னா அப்புறம் இப்போ சமீபத்தில் லேசாக கொஞ்சம் இறங்கி இருந்தது, அப்புறம் ரொம்பவுமே சைட்வேஸில் இருக்குது, ஃபோக்கஸ்லேயே இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ புட்டின் அவர்கள் வந்ததுக்கப்புறம் இந்த பங்குகளில் ஏதாவது வால்டிலிட்டி பெரிய அளவில் மூவ்மெண்ட்ஸ் அடுத்த சில வாரங்களுக்கு இருக்குமா, ஏதாவது சும்மா இருந்த சமயத்தில் இப்படி சைட்வேஸாக இருந்த சமயத்தில் திடீர்னு ஏதாவது ஒரு பெரிய வால்டிலிட்டி நடக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ டிஃபென்ஸ் துறை பங்குகளில் நிறைய பங்குகள் இருக்கக்கூடிய சமயத்தில் பெரிய பெரிய பங்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஎல், இந்த ஹெச்ஏஎல்லாம் இருக்குது. அதில் பார்த்தோம்னா எங்கள் தலைக்கு தில்லு பார்த்தியா அப்படின்ற மாதிரி இந்த பிஎல் அருமையான ஒரு ரேலி 200 ரூபா ரேஞ்சிலிருந்து 400 ரூபாய்னு பணத்தை டபுள் பண்ணி விட்டுட்டு பெருசாக மூவ்மெண்ட் இல்லாமல் சைட்வேஸ்லேயே இருக்குது. அப்போ இந்த சைட்வேஸை உடைக்கக்கூடிய சக்தி புட்டின் அவர்களுடைய வருகைக்கு பிறகு இந்த பிஎல்ல இருக்கா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பல மக்களிடம் போய்கொண்டிருக்கிறது. அவன் எந்த பக்கம் உடைச்சாலும் சரிதான் உட்காந்துருப்பாங்க, மறுபடியும் மேலேருந்து திடீர்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கீழே இறக்கி விட்டாலும் எங்களுக்கு மகிழ்ச்சி தான், அல்லது இங்கிருந்து மேல் நோக்கி ஏற்றி விட்டாலும் ஏற்கனவே அந்த பங்குகளை வச்சுட்டு இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மகிழ்ச்சி தான் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று இந்த டிஃபென்ஸ் துறை பங்குகளில் இது போன்ற பெரிய கம்பெனிகளில் வாலட்டிலிட்டி வேண்டும் அப்படின்னு பல பேர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸும் அதே மாதிரி தான், அவனும் நல்லா சம்பாதிச்சு கொடுத்துட்டான் தான், எல்லாம் சரிதான். ஆனால் இப்போ கடந்த ஒரு 1.5 வருஷமாக எந்த விதமான மூவ்மெண்ட் இல்லாமல் அவனும் ஒரே இடத்துக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கான். இப்படி சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு போன வருஷத்தினுடைய லோ அல்லது இந்த வருஷத்தினுடைய லோ இது வந்துட்டு அப்புறம் ஒரு ரவுண்டு போகலாம்ல, சும்மா இருக்கிறதுக்கு சும்மா இப்படி ஒரு 2-3 ரவுண்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தால் எத்தனையோ பேர் கீழே வாங்கி மேலே ஊற்றி எதையோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல அப்படின்றதான் இப்போ புட்டின் அவர்களுடைய வருகைக்கு பிறகு பல்வேறு டிஃபென்ஸ் கம்பெனிலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
அதே மாதிரி பாரத் டைனமிக்ஸ் அப்படின்ற பங்கு, இது வந்து சைட்வேஸில் நான் ஒரு ராஜா அப்படின்ற மாதிரி இதுவும் ஒரு 8 மாதமாக ஒரே இடத்துல சுற்றி கொண்டிருக்கக்கூடிய பங்கு. இதெல்லாம் பழைய ஹை வந்தாலும் சரி, பழைய லோ வந்தாலும் சரி, பெரிய வாலட்டிலிட்டி. மசகண்டாக்கும் அதே மாதிரி தான். அந்த பங்கினுடைய ஹையும் சரி, அவனுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பது 1000 ரூபாய்க்கு மேலே தள்ளி இருக்குது அப்படின்னா நம்மளால் நம்ப முடியுதா? அவனுடைய ஹையும் 1000 ரூபாய்க்கு மேலே தள்ளி இருக்குது. இப்போ 2600 ரூபாயில் இருக்கானுங்க. அவனுடைய பழைய ஹை 3600க்கு பக்கத்தில் இருக்குது. சமீபத்திய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் லோ வந்து மூவிங் ஆவரேஜ் வந்து 1600. இப்படி இப்பேற்பட்ட வால்டிலிட்டியாக இருக்கக்கூடிய பங்கு அடுத்தது என்ன செய்யும் அப்படின்றத பார்த்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய பல்வேறு பங்குகள், பிஎம்எல் அப்படின்ற பங்கெல்லாம் இப்போ அவன் ரொம்பவுமே சரிவடைஞ்சு சமீபத்தில் எல்லாம் அவனுடைய ஸ்ட்ரென்த்தை காமிச்சான் தான், நான் இல்லைன்னு சொல்ல. 1000 ரூபாயிலிருந்து 2400ன்னு அவனுடைய பணத்தை டபுள் பண்ணி காமிச்சவன் தான் 6 மாதத்துக்குள்ள. ஆனால் அதுக்கப்புறம் இவன் ஒரு ரவுண்டு கூட போகல, தொடர்ந்து கீழ் நோக்கி வந்துக்கிட்டு இருக்கான். ஒருவேளை மறுபடியும் கீழே வந்துட்டு இன்னொரு ரவுண்டுக்கு இது ஏதாவது அடுத்த வருஷத்தில் புதுசாக ஏதாவது போகலான் இருக்கானா, அல்லது இங்கிருந்து திரும்புகிறானா என்னன்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த பிஎம்எல் போன்ற பங்குகளும் சரி, பராஸ் டிஃபென்ஸ் அப்படின்ற பங்குகளுமே வந்து சமீபத்தினுடைய ஒரு வருஷத்தினுடைய லோ பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த அஸ்ட்ரா மைக்ரோவேவ், டேட்டா பேட்டர்ன்ஸ் போன்ற பங்குகளும் எல்லாருமே வீக்காக தான் இருக்கான். எல்லாருமே 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து உழுகிறியே, கொஞ்சமாவது உன்னுடைய ஸ்ட்ரென்த்தை காட்ட வேண்டாமா? இப்படி கடப்பாறை தூக்கி வீசின மாதிரியா வீசுவ அப்படின்ற மாதிரி இந்த அஸ்ட்ரா மைக்ரோவேவ் என்ற பங்குமே 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த 2025 இவன் செய்த சாதனை, இவனும் 500 to 1000 ஒரு ரவுண்டு போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ சுமாராக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த டேட்டா பேட்டர்ன்ஸ் அப்படின்ற பங்கும் சமீபத்தில் ஒரு ஸ்ட்ராங்காக இருந்த பங்கு தான், ஒரு வாரமாக சரியில்லை. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே இந்த புட்டின் அவர்களுடைய வருகை டிஃபென்ஸ் துறை பங்குகளில் ஒரு வாலட்டிலிட்டியை உண்டாக்குமா அப்படின்னு பல பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஏகப்பட்ட பங்குகள் கரெக்டாக சென்டர் பாயிண்ட்லேயே இருக்கான். சைட்வேஸ் கடந்த 6 மாதமாக சைட்வேஸில் இருந்துட்டு இப்படி ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு ட்ரிகர் பாயிண்ட் கிடைக்கணுமே அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, பல்வேறு இளைஞர்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் பணத்தை விட்டுட்டு கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அது மாதிரி நிறைய நம்ம பத்திரிகையில் படுத்துட்ருக்கோம். இப்போ கூட ஒரு நண்பர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தார், கிட்டத்தட்ட ஒரு 6 லட்ச ரூபா மார்க்கெட்டில் லாஸுங்க. இன்னொரு நண்பர் சொல்கிறார், கடந்த 5 வருஷத்தில் 28 லட்ச ரூபா பக்கம் நான் மார்க்கெட்டில் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. திருப்பூர்லாம் வந்து ஒரு பனியன் வந்து ஒரு 2 ரூபா கிடைச்சா போதும், 10 ரூபா கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி ரொம்ப குறைவான மார்ஜினுக்கு தான் செல் பண்ணுறாங்க. இருந்தாலும் ஓரளவுக்கு லாபகரமாக இருக்காங்க. ஏன்னா ஒரு பனியனை வாங்கி வச்சுட்டாங்க அப்படின்னா அது லாபத்துக்கு வர்ற யாராவது வந்து கேட்குற வரைக்கும் வச்சுருக்காங்க. அந்த பொருள் அழிய போகிறதில்ல, ஒன்றும் ஆக போகிறதில்ல. அந்த மாதிரி ஒரு பொருளை வாங்கி வச்சுக்கிட்டு வெறும் 2 ரூபா தான், ஒரு 100 ரூபா பீஸுக்கு 2 ரூபா கிடைச்சாலும் பரவாயில்ல, விற்கலினா கடந்துட்டு போகுது அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டாக்கை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் அதுக்கு யாராவது ஒரு வாடிக்கையாளர் வர்றாங்க, செல் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ 28 லட்ச ரூபாய்க்கு நம்ம ஒரு சரக்கை வாங்கி வைக்கிறோம் ஸ்டாக் மார்க்கெட்டில். அந்த 28 லட்ச ரூபாய்க்கு மேலே ஒரு 10 பைசா கொடுத்து கூட வாங்குறதுக்கு ஆளுங்க இல்லையா மார்க்கெட்டில்? அப்படின்னா நம்ம மேலே தான் தப்பு. நம்ம தான் ஏதோ ஒரு கரெக்டான பங்குகளை நம்ம எடுத்து வைக்கல. ஒரு நிஃப்டி 50 இண்டெக்ஸுக்குள்ளே நேற்று கூட நான் ஒரு வீடியோவில் பேசிகிட்டு இருந்தேன். நிஃப்டி 50 இண்டெக்ஸில் நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம்னா 3 பங்குகள் தான் 52 வீக் லோ பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இன்றைக்கி வேணால் சுவாரஸ்யமாக நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் எடுத்து பார்ப்போமா? நிஃப்டி 50க்கு அடுத்து இருக்கக்கூடிய, பொதுவாக அது வந்து நிஃப்டி பீஸும்பாங்க, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 ஜூனியர் பீஸ் அப்படிம்பாங்க. இப்போ வந்து நான் இந்த என்எஸ்சி இந்தியா வெப்சைட்டினுடைய சைஸை வந்து கொஞ்சம் பெருசாகிடுறேன், ஸோ தட் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த க்ரீனில் இருக்கிறவங்களாம் ஆல்மோஸ்ட் ஹை பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் வந்து நீங்கள் நிஃப்டி 50 இண்டெக்ஸில் கூட நீங்கள் பெயர் தெரிஞ்சிருக்கும், ஆனால் நிறைய பேர் முதலீடு பண்ணியிருக்க மாட்டாங்க. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 வந்து அடுத்த கட்டன்றதுனால மேபி நிறைய பேர் உள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து நம்ம எடுத்து பார்க்குறோம், இது வரைக்கும் ஒரு ரெட் ஒருத்தனை கூட காணும். 52 வீக் லோவில் இருக்கக்கூடிய ஆட்கள்னால் இந்த ஆர்இசி லிமிடெட், ஆனால் அவன் வந்து டிவிடெண்ட் அதிகமாக கொடுக்குறவன். பிஎஃப்சின்னு ஒரு பங்கு, அவனு டிவிடெண்ட் அதிகமாக கொடுக்குறவன் தான். ஹேவல்ஸ் அதனுடைய டிவிடெண்ட் பற்றி எனக்கு தெரியல, ஆனால் இப்போதைக்கு ஒரு 3 பங்குகள் என்பது, இன்னொரு பங்கு இருக்கான் ஐஆர்எஃப்சி அப்படின்ற பங்குமே 52 வீக் லோ பக்கத்தில் இருக்குது. 4 பேர் ஆச்சாங்க. பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ், அதுவும் ஒரு பெயர் பெற்ற ஒரு கம்பெனி தான், ஆனால் அது மார்க்கெட்டுக்குள்ளே வந்து சில காலம் தான் ஆச்சு. அவன் ஒருத்தனோட சேர்த்து 5. ஸ்ரீ சிமெண்ட் ஒன்று,
சிமெண்ட் கம்பெனி ஒன்று இறங்கி கிடக்கிறது, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி இறங்கி கிடக்கிறது ஆச்சரியமாக தான் இருக்குது. இது எந்த நியூஸ்லையுமே வரல. சமீபத்தில் இந்த ஸ்ரீ சிமெண்ட் அப்படின்ற ஷேருக்கு உண்டான நியூஸை நம்ம அதிகமாக படிக்கவே இல்லை. எனிவே எப்படியும் ஒரு 6 பேர் பக்கம். ஸோ நிஃப்டி 50 இண்டெக்ஸில் நேற்று நம்ம பார்க்கல 3 பேர் தான் 52 வீக் லோ பக்கத்தில் இருந்தாங்க. இந்த நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் 6 பேர் அதிகமாக 52 வீக் லோவில் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்காங்க. சரி, அது எதுக்கு ஜூனியர் பீஸ் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸை பற்றி பேசணும்? நம்ம நிஃப்டி 50யே பேசுவோம். ஏன்னா அதில் தான் எக்ஸாம்பிள் நல்லா இருக்குது. ஸோ 3 பேர் தான் வந்து 52 வீக் லோவில் போயிட்டுருக்காங்கன்னா மற்றவங்கெல்லாம் உச்சத்தில் வந்து போட்டி போட்டு வாங்கறதுக்கு ஆளுக இருக்காங்க. அப்போ உங்களால் அந்த 28 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கக்கூடிய பங்குகள் ஒவ்வொன்றிலையும் இந்த 2 ரூபா 3 ரூபா கூட அதிகமாக வச்சு விற்க முடியலையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ பெரும்பாலும் இந்த லாஸுக்கெல்லாம் காரணம் நிஃப்டி 50 இண்டெக்ஸை விட்டு வெளியே போய் ஏதாவது நம்ம திறமையை காட்டலாம் அல்லது வேறு ஏதாவது ஒன்று யோசிச்சு அதில் உண்மையிலேயே எத்தனையோ பங்குகள் பெரிய அளவில் தான் சம்பாரிச்சு கொடுத்துருப்பான். இருந்தாலும் நம்மளால் அது முடியுமா, அதுக்கு பேசாமல் நிஃப்டி 50 இண்டெக்ஸோடு நிறுத்திக்கலாமே அப்படின்ற மாதிரி பல பேர் யோசிச்சுருந்தாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு செயல்கிட்ட நம்ம வந்து இருக்க மாட்டோம். இது யாராக இருந்தாலும் பெரிய பணக்காரராகவே இருந்தாலும் இந்த பணம் என்பது பெரிய பணம் தான். இங்கே பாருங்க, இன்னொரு நண்பருமே சொல்கிறார், இந்த ட்ரேடிங் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ட்ரேடிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா என்னுடைய மனசும் ரொம்ப சோர்ந்து போயிடுது, உடலும் சோர்ந்து போயிடுது, எல்லாத்தையும் விற்றுட்டு வந்துடலாமா அப்படின்ற மாதிரி தோணுது அப்படின்றார். உங்களுக்கு ஒரு விஷயம் மனசுக்குள்ளே தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்ததுன்னா தயவுசெய்து அதை விட்டு வெளியே வந்துடுங்க. அப்போ தான் மைண்டு வந்து கிளியர் ஆகும். இல்லைன்னா உங்கள் மைண்டும் சரி உடலும் சரி கெட்டு போயிடும். வேறு எந்த வேலையுமே அப்புறம் பண்ண முடியாது. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். உங்களுக்கு ஹெல்த்தையே இந்த ட்ரேடிங் உங்களை கெடுத்து விடுது அப்படின்னா அப்புறம் ஏன் அதை பண்ணுறீங்க? இங்கே பார்த்தீங்களா, நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சி வச்சுருந்துருப்பீங்க. அதாவது ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சிருப்பீங்க, அது நல்லா பெட்டராக ஒர்க் அவுட் ஆகிருந்திருக்கும். திடீர்னு அதுக்கு என்ன ஒரு சோதனை வரும்னு தெரில, அந்த ஸ்ட்ராட்டஜி வேலை செய்யாத மாதிரி பண்ணி விட்ருவாங்க. இங்கே பாருங்கள், ஒரு நண்பர் வந்து டெய்லி மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. பிரேக் அவுட் ஆகிற மாதிரி காமிச்சு பிரேக் டவுன் பண்ணி பிரேக் டவுன் ஆகிற மாதிரி காமிச்சு எந்தோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபியூச்சர்ஸ் பண்ணுறதே ரொம்ப கான்செப்டாக இருக்குது. டோட்டலாக இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங் அப்படின்ற ஒரு கான்செப்டே டிஃபீட் பண்ணிட்டாங்க. எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது இந்த மார்க்கெட்டில் அப்படின்ற மாதிரி. ஸோ மார்க்கெட்டில் பணம் கொடுக்கக்கூடிய சீசன் ஒன்று இருக்குது, பணம் எடுக்கக்கூடிய சீசன் இருக்குது. நீங்கள் கரெக்டாக பணம் கொடுக்கக்கூடிய சீசனில் 2020 to 24 வரைக்கும் போயிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு இருப்பீங்க. கரெக்டாக பணம் எடுக்கும் சீசன் 2025 சமயத்தில் வந்ததுன்னு நினைக்கிறேன். அப்போ இப்போ ஏதோ கொஞ்சம் ரெக்கவரி ஆகிருக்கு. பட் எனிவே இப்போவும் அது பணம் எடுக்கும் சீசனில் தான் இருக்குது. ஸோ அந்த சீசன் முடிகிற வரைக்கும் உள்ளே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே மார்க்கெட் என்பது வாழ்க்கை மாதிரி தாங்க. வாழ்க்கையில் கல்யாணம் ஆன டே 1லேருந்து கடைசி வரைக்கும் நம்ம இன்பமாக இருக்கோமா? இடையில அப் அண்ட் டவுன்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி மார்க்கெட்லேயும் ஒரு நல்ல பீரியட்னு ஒன்று இருக்குது, கெட்ட பீரியட்னு ஒன்று இருக்குது. கரெக்டாக நம்ம உள்ளே வந்து கெட்ட பீரியடில் வந்து லாக் ஆகிக்கு வந்திருக்கோம். ஒரு நண்பர் கேட்குறாரு, திருப்பூரில் இந்த பிராண்டட் டிஷர்ட்லாம் வந்து பெஸ்ட் ப்ரைஸில் எங்கே ப்ரோ வாங்கலான்ட்டு. அந்த காதர்பேட்டைன்னு ஒன்று இருக்குங்க, அதுதான் ரொம்ப ஃபேமஸான ஏரியா. நானும் டிஷர்ட் பிஸ்னஸ்க்குள்ளே போகிறேன்னு ஒரு 2 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன். இனி 2026 பிறக்க போகுது. அப்போவும் நான் அதான் சொல்லுவேன், ஒருவேளை நான் ஒரு கடையை போட்டு வச்சுருந்தேன்னா கூட உங்களை நேராக வாங்க, என் கடைக்கு வாங்க, எடுத்துகிட்டு போங்க, உங்களுக்கெல்லாம் டிஸ்கவுண்ட்டுங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவேன். பட் எனிவே 2026லையாவது நான் கடையை ஆரம்பித்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடணும், ரீல்ஸில் போடணும், ஷார்ட்ஸில் போடணும்னு தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் திருப்பூரினுடைய பிராண்டட் இதெல்லாம் வந்து காதர்பேட்டு ஏரியாவுக்கு போனீங்கன்னா அங்கே நீங்கள் தேடி பார்த்து எடுக்கணும். அதே மாதிரி கிளாசிக் போலாலாம் 2-3 பிரான்ச் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதில் இந்த சமீபத்தில் ஆனந்தம்னு ஒரு பெரிய டெக்ஸ்டைல் ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் கிளாசிக் போலா. அதெல்லாம் இன்னுமே டாப் பிராண்டடாக இருக்கும். ஆஹா நண்பா, ஒரே சோகமான செய்திகளாகவே காலையிலேருந்து வந்துட்டு இருந்தது. ஒரு நண்பர் சொல்கிறாரு பாருங்க, ஆண்டவன் புண்ணியத்தில் 4 வருஷம் ஆன்சைட்டு போனேன், ஓரளவுக்கு அமௌண்ட்டை சேர்த்திட்டேன். இனி இவர் வேறு தெளிவாக இருக்கார், மியூச்சுவல் ஃபண்டுகளில் இந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்ஐபி சேர்த்தி ஒரு 10 கோடி ரிட்டையர்மெண்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டாரு. நானும் ஏதோ ஒரு 4 வருஷம் இருந்தங்காட்டி தாங்க லைஃப்பில் செட்டில் ஆனேன். அந்த ஆன்சைட்டு மட்டும் துபாய் மட்டும் போகலைன்னா அப்புறம் கும்பா குட்டி தான். துரதிருஷ்டவசமாக நானும் 4 வருஷத்தில் திரும்பி வர மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் நான் அங்கே இருந்திருந்தேன்னா நானும் 1 கோடி 2 கோடின்னு பணத்தை சேர்த்திருப்பேன். எனிவே கடவுள் என்னுடைய தலையில் வேறு மாதிரி எழுதிட்டாரு.
இப்போ எனக்கு உடம்புலாம் நல்லா ஆயிடுச்சு, ஓரளவுக்கு நான் நல்லா தான் இருக்கேன். பட் இப்போ போய் வேலை கொடுங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவானுன்னு தெரில. ஆனால் வேலை மட்டும் கிடச்சிருச்சுன்னு வச்சிங்களேன், வேறு லெவலுக்கு போயிடலாம். இன்ஃபோசிஸ் உன் ஷேர் என்ன விலை, ரிலையன்ஸ் உன் ஷேர் என்ன விலை, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, நீ அதாவது இந்தியாவுக்கே பெரிய ஸ்டேட் பேங்காக இருந்தாலும் உன்னுடைய விலை என்ன அப்படின்ற மாதிரிலாம் கூட பேசலாம் தான். பட் எனிவே அன்னைக்கு இருந்த உடல் நிலைமையில் ஐயா என்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுருக்க அப்படின்ற மாதிரி கையெடுத்து கும்பிடாத குறையாக இருந்துகிட்டு இருந்தேன். எனிவே இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தோடு தான் நம்ம இன்றைக்கி வீடியோ முடிக்கிறோம். நன்றி, வணக்கம்.